நான் உன்னை கூப்பிட்டது நம்ம சேர்ந்து சினிமாக்கு போகலாமான்னு கேட்கதான். என்ன விரும்புகிற ஒரு ஆள் கூப்பிடும் போது நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? அப்புறம் இதை லவ்லாம் நீ எடுத்துக்க வேண்டாம். ஒன்னா சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒன்னா சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அங்க நம்ம 2 பேர் மட்டும் கொஞ்ச நேரம் தனியா இருந்து பேசிட்டு அப்படியே சந்தோஷமா மட்டும் இல்ல, சாகுற வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அட கடவுளே, காதல்ங்கிறது இப்படிதான் இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு விஷயம், நம்ம காதலை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அது ஏன்? திடீர்னு இப்படி கேட்டா வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கதான் நல்லது. காரணம் என்னன்னா, என்ன மாதிரி ஒரு லவர் உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சா பொறாமப்படுவாங்க. எனக்கு உங்க பாசம் மட்டும் இருந்தா போதும். நீங்க சரியான கேடிதான். யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்காத என்ன உங்களை பார்க்க வச்சுட்டீங்களே. அதான் என்னோட திறமை. வெறுங்கையிலேயே மூலம் போட்டதில் நான் பெரிய கில்லாடி. இந்த உலகம் இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. யாராவது பாத்துருவாங்க. ஆமா, நான் உன்னை தொடரனா இல்லையான்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். பொல்லாத டியூட்டி. சுடுதண்ணி வச்சிருக்கேன்ப்பா. வேண்டாமா, நான் ஆத்துல குளிச்சுட்டு வந்தேன். சரி, போயிட்டு வா. ஆத்துல தண்ணி கலங்களா இருக்கான்னு தெரியலையே. பரவாயில்லம்மா, எவ்வளவு நாள் ஆச்சு ஆத்துல நீந்தி குளிச்சு. சரி. என்ன மேடம், குளிச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க ஏன் இவ்ளோ லேட்? வா, இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வா. யாராச்சும் பாத்துருவாங்க. பார்த்தா என்ன, உன்னை கற்பழிக்கவா போறேன்? சிரிக்கிறியா? வலிக்குது. நான் அத்தை கிட்ட போய் சொல்றேன். போய் சொல்லு. தள்ளி போங்க. என்ன பண்றீங்க? நான் அத்தையை கூப்பிடுவேன். கூப்பிடு, எனக்கு என்ன? அதோ அத்தை வராங்க. எங்க? ஏய், ஜெகன் மாமா, மாமா, ஜெகன் மாமா. என்ன இது? கொய்யா. உங்களுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல? அப்படின்னு யார் சொன்னா உங்ககிட்ட? யார் சொன்னாங்களா? எனக்கே தெரியும். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கொய்யா மரத்துல இருந்து விழுந்தது ஞாபகம் இருக்கா? ஏண்டி வாளு, இன்னும் அதை மறக்கலையா நீ? நீங்க என்ன கிளம்புறீங்க? உனக்கு நான் இங்க இருந்து போகணும்னு தோணுதா? அப்படி இல்ல. அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. நேரம் கிடைக்கலமா? ஆமா, டைம் கிடைக்கல. பிடிக்கலன்னா சொல்லுங்க. உன்னோட மூஞ்சே மாறிடுச்சு. ஏய், உன்னோட மாடு வயல்ல இறங்கிடுச்சு, போய் பாரு. ஐயோ நாசம். இங்க பாக்குறது நிறுத்திட்டு அதை போய் பிடி. இந்த மாடை வச்சுட்டு முடியல. பாக்குறது பாரு. இங்க வா. அத்தை. யாரு? சுசிலாவா? உன்னை பார்க்கவே முடியலையே. பண்டிகை எப்படிமா போயிட்டு இருக்கு? அம்மாடி, அந்த தேங்காவை கொஞ்சம் துருவி வைய. அப்பா, இடுப்பு ரொம்ப வலிக்குது. மத்தியானம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா உங்க மாமா எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல.
கையை வெட்டிக்கிட்டியா? கவனமா பண்ண மாட்டியா? தேங்கால ரத்தம் விழுந்துற போது இப்படி காட்டு. நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? அம்மா, தேங்காய் தரைக்கு உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? என்னாச்சு? பாருங்க, கையை வெட்டிட்டு உட்காந்துருக்கா. பரவாயில்ல அத்தை, பெருசா அடிபடல. ஓ, பெருசா அடிபடலையோ? சந்தோஷம். போது எந்திரி, மறுபடியும் காயம் பண்ணிக்காத. பரவாயில்ல அத்தை. போதுமா, எழுந்துடு. எங்க அப்பாவை கூப்பிட்டு சாப்பாடு போடுறே. அடுத்த பண்டிகைக்கு இருப்பாரோ என்னவோ, யாருக்கு தெரியும். வர சொல்லியிருக்கேன். இங்க வா. என்னடி இது? பாயாசம். பாயாசம்? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாயாசம் கொண்டு வருவ? நீயே குடிச்சுக்கோ. இங்க கொண்டு வாமா, அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். எப்படியோ கொண்டு வந்துட்டல்ல, கொஞ்சம் கொடு, நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இருக்காது, கசக்கும். ஆஹா, உனக்கு ரொம்ப வாய் அதிகமா போச்சு. அடிச்சேன்னா? கொஞ்சம் சும்மா இருடா. இப்படி குடுமா. ஆஹா, பால் பாயாசம். யார் நேரத்தில் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். கடவுளே, இன்னைக்கு நீ தான் பார்த்துக்கணும். சார், உங்களுக்கு ஃபோன். டேய், உனக்கு தான் ஃபோனு. எனக்கா? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்றாங்க. யாருன்னு கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் கேட்கல, நீ தான் வரணுமா? கால் பண்ணுறதுக்கான டைமாக பாரு. எனக்கு ஃபோன் வந்தால் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. ஹலோ, நீங்கள் யாரு? இந்த அர்த்தராத்திரியில் கால் பண்ணியிருக்கீங்க. யார் நீங்கள்? என்னது? பூர்ணிமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு? தேவையில்லாமல் பேசாதீங்க. ஹலோ, யாரா? யாருன்னு தெரியல. என்ன விஷயமா? பூர்ணிமாவை பற்றி தான் ஏதோ தப்பாக சொல்கிறாங்க. என்ன? பூர்ணிமாவோட புருஷன் ஒருத்தன் பேசுகிறான். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். ஏதேதோ சொல்கிறான். அதுக்கு நீ ஏன்டா கவலைப்படுற? டேய், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வேற ஒருத்தன் வந்து பொண்டாட்டின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்காதா? நீ ஏன் இவ்வளோ பெரிய முட்டாளாயிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தன் கால் பண்ணி ஏதாவது சொன்னால் அதை நீ நம்பிடுவியா? அவங்க அப்பா தான் அன்னைக்கே சொன்னார்ல, அவங்க பொண்ணை பற்றி தப்பாக சொல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. எவனோ போய் சொல்கிறான், ஏன் யோசிக்கிற? நாம இதை பற்றி அவர்கிட்ட கேட்டுருவோம்டா. ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். என்னோட பிறந்தநாள் பத்தின ஞாபகம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஏதோ ஒன்று இப்போது நினைச்சிங்களே, நல்லதா போச்சு. இவளோட அம்மா இருந்தப்போ அவ ஞாபகப்படுத்துவா. என்னோட பிறந்தநாள் என்னைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் யோசிக்கும் போது அதான் எனக்கு தோணும். உன்னோட பிறந்தநாள் என்னைக்கு?
புஷ்பா நீ சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கடா. என்ன வேணுமோ அதை இஷ்டம் போல எடுத்து சாப்பிடுறா. சாப்பாடுக்கு வெக்க மானல இதெல்லாம் பார்க்காத, தாராளமா சாப்பிடுறா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு. ஆமா, ஜெகன் ஏன் எதுவும் சாப்பிடல? சாப்பாடு விஷயத்துல நான் மிச்சம் மீதியே வைக்க மாட்டேன். அவன் எனக்கு அப்படியே எதிரா இருப்பான். டேய் முடிச்சிடாத, பாயாசம் இருக்குடா. என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி சார், சொல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ.